அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நாம பல நேரங்கள்ல விளையாடுறதுலயும் டிவி பார்க்கறதுலயும் ஆர்வமா இருக்கோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறோம் அல்லது அலட்சியப்படுத்துறோம். அதுதான் தொழுகை. நாம ஏன் தொழுகையை தவறவிடக்கூடாதுன்னு அமீனோட சேர்ந்து நம்மளும் இன்னைக்கு இந்த கதை மூலமா கத்துக்கலாமா? ஈமானோடு வளரும் அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என்னமே. யா அல்லாஹ், இந்த மாசம் என்ன ஆச்சுன்னே தெரியல. கடையில வியாபாரமே சரியாவே நடக்கல. போதாக்குறைக்கு இன்னைக்கு வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக்கு வேற 10,000 செலவாகும்னு சொல்றான். என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்பா வாங்க, நம்ம கிரிக்கெட் விளையாட. இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அமீன், அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு. போய் படிப்போ, எப்ப பாரு விளையாட்டு. சரி அப்பா. அம்மா. என்ன அமீன், என்ன வேணும்? பசிக்குதா? இல்லம்மா, ஏமா இப்பெல்லாம் அப்பா கோவமாவே இருக்காங்க? முன்னாடி எல்லாம் என்ன வெளியே கூட்டிட்டு போவாங்க, விளையாடுவாங்க. இப்போ என்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாங்கம்மா. அமீன், அப்பாவுக்கு வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம், அதுதான் கவலையா இருக்காங்க. அல்லாஹ் கிட்ட துவா செய் அமீன், எல்லாம் சரியாகிடும் இன்ஷா அல்லாஹ். சரிம்மா. அமீன், யாரோ பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாரு. சரிம்மா. மா, தாத்தா வந்திருக்காரு. அமீன், ஏன் தாத்தாவை பார்க்க வரவே இல்லை நீங்க? இன்னைக்கு வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பா ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு. தாத்தா வாப்பா, உள்ள வாங்க. இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வரேம்மா. அகமத்தோட முகமே சரியில்லையே, ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தோணுது. அகமத், வாங்கப்பா. எப்ப வந்தீங்க? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, நான் நீங்க வந்ததை கவனிக்கல. உட்காருங்க வாப்பா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாடாமா, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, வந்து குடிச்சுக்கிறேன். அஹ்மத், மக்ரிப் நேரமாச்சு, தொழுகைக்கு போகலையாப்பா? அப்பா, பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம். தொழுதாலும் மனசு ஒரு நிலையா இருக்காது, அந்த விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதான். சரி, நீயும் அமீனும் என் கூட வெளியே வாங்க, கொஞ்ச நேரம் பேசலாம். அமீன், இந்த செடி ஏன் இப்படி வாடி போயிருக்கு? தாத்தா, இதுக்கு தண்ணி ஊத்தல, அதான் வாடிடுச்சு. அப்படியா? அப்ப இதுக்கு பெயிண்ட் அடிச்சா சரியாயிடுமா, இல்ல துணியால துடைக்கட்டுமா? என்ன தாத்தா இது? அதுக்கு தண்ணி ஊத்துனாதான் சரியாகும். பாத்தியா அஹ்மத், செடி வாடும் போது இலைக்கு பெயிண்ட் அடிச்சு பிரயோஜனம் இல்ல. நம்ம மனசு இந்த செடியோட வேர் மாதிரி. கவலைகள் வரும்போது வெளியே தீர்வை தேடுறது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. வேருக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அப்படி மனசுக்கு தொழுகை முக்கியம். சுஜூத்துல விழும்போதுதான் மனசு பாரம் நீங்கி தீர்வு கிடைக்கும். நீங்க சொல்றது சரிதான்ப்பா, வாங்க தொழுகைக்கு போகலாம். தாத்தா, இன்னைக்கு அப்பா தொழுதப்போ எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? அப்படியா? நீ பாத்தியா? ஆமா தாத்தா. அஹ்மத், இப்போ உன் மனசு எப்படி இருக்கு? ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. இவ்ளோ நேரம் இருந்த அந்த பாரம் இப்போ இல்ல. அதுதான் தொழுகையோட மகிமை அஹ்மத். மனசு சரியில்லை, பிசினஸ்ல நஷ்டம்னு சொல்லி அல்லாஹ்வை விட்டு தள்ளி போன நிஜத்துல நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நாம அல்லாஹ்வை இன்னும் பலமா பிடிச்சுக்கணும். நினைச்சு பாரு, இந்த உலகத்துல பெரிய அதிகாரி ஒருத்தரை பார்க்கணும்னா நாம எவ்வளவு நேரம் காத்து நிக்கணும். ஆனா அகிலத்தை படைச்ச அல்லாஹ்வை சந்திக்க நமக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. அல்லாஹு அக்பர்னு கைய தூக்கினதும் நேரடியா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறோம். நம்ம குறைகளை, ரகசியங்களை, யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட அவங்க கிட்ட சொல்லலாம். தொழுகைங்கிறது வெறும் உடற்பயிற்சி இல்ல, அது நம்ம ஆன்மாவுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ஒரு கனெக்ஷன். கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா, மொபைல்ல சிக்னல் கட் ஆனா கால் ஹேங் ஆகுற மாதிரி நம்ம லைஃப் ஹேங் ஆகிடும். தொழுகையை ஒரு சுமையா நினைக்காம அல்லாவோட பேசுற ஒரு வாய்ப்பா நினைச்சு பாரு. உன் வாழ்க்கையில வர எந்த பிரச்சனையும் உன்னை வாட்டாது இன்ஷா அல்லாஹ். ஹலோ, வாலைக்கும் சலாம். சொல்லுங்க பாய். அப்படியா? பழைய பாக்கி பணம்லாம் வந்துருச்சா? அல்ஹம்துலில்லாஹ்.
நான் நாளைக்கு கடைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பாத்தீங்களாப்பா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்ளோ பணம் கஷ்டத்துல இருந்தேன். நான் அல்லாஹ் முன்னாடி தலை குனிந்து சுஜூது செய்த அடுத்த நிமிஷமே அவன் என் கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்பா இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சா? இனிமே என் கூட சந்தோஷமா விளையாடுவீங்களா? என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்களாப்பா? இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். இப்படி தாத்தா அல்லாஹ் 1 செகண்ட்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டான். அமீன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? டான ராத்திரியில ஒரு கருப்பு பாறைக்கு அடியில ஊர்ந்து போற ஒரு சின்ன எறும்போட சத்தத்தை கூட அல்லாஹ் கேக்குறான். அந்த எறும்புக்கு என்ன தேவைங்கிறதையும் அவன் அறிவான். அப்போ அவனோட அடியார்கள் கவலையில இருக்கும்போது அவன் கவனிக்காம இருப்பானா? இத சொல்றது கரெக்ட் தாத்தா. அம்மா சொல்லுவாங்க அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பான்னு. அப்பதான் அமீன், நாம தனியா உட்கார்ந்து அழும்போது கூட அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கான். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன வேணும்னு அல்லாவுக்கு தெரியும். நம்ம அவன் கிட்ட கையேந்தி கேட்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். ஏன்னா அல்லாவுக்கு அள்ளி கொடுக்கறதுலதான் அம்புட்டு சந்தோஷம். இதான்பா, யார் அல்லாவை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாவே போதுமானவன். பிசினஸ்ல லாஸ் வந்த உடனே இதை எப்படி சரி பண்ணலான்னு மனுஷங்களை தான் தேடி ஓடுனேன். முதல்ல தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அப்புறம் மனுஷங்களை தேடி போயிருந்தேன்னா பிரச்சனைகளை எப்பவோ அல்லாஹ் அவனோட கருணையால தீர்த்து வச்சிருப்பான். இனிமே என் முதல் தேடல் அல்லாஹ்வா தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்பா நீங்க கஷ்டப்படும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தொழுதா எல்லா கஷ்டமும் போயிடும்ல இன்ஷா அல்லாஹ். அதனால இனிமே நான் பாங்கு சொன்ன உடனே அப்பாவை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நானும் அப்பாவும் தான் சேர்ந்து தொழுவோம். அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் ஆமீன். குழந்தைங்களா, அமீன் மாதிரி நீங்களும் உங்க பெற்றோர்களின் கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் சிரமம் வந்தா அவங்களுக்கு ஆறுதலா இருங்க. நீங்க அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அவங்களோட பள்ளிவாசலுக்கு போங்க. அவர்களுக்காக மனமுருகி துவா பண்ணுங்க. ஏன்னா ஒரு குழந்தையின் தூய்மையான துவாக்கும் ஒரு குடும்பம் சேர்ந்து செய்யும் தொழுகைக்கும் எந்த கஷ்டத்தையும் மாற்றும் வலிமை இருக்கு. தொழுகையை ஒருபோதும் விட்டுடாதீங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றிக்கான ஒரே வழி. குழந்தைகளா, இப்போ இது உங்க டர்ன். மன அமைதிக்கு தாத்தா சொன்ன முக்கிய வழி என்ன? ஏ தூங்குவது, பி நண்பர்களிடம் பேசுவது, சி தொழுகை செய்வது, டி டிவி பார்ப்பது. இதுல எது கரெக்டான ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கதையில பிஸ்மில்லாஹ்வின் சிறப்பு பற்றி அமீன் எப்படி கத்துகிறான் என்று பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.